கடவுச்சீட்டு வரிசைக்கு ஏப்ரலில் முற்றுப்புள்ளி. அலுவலக உயரதிகாரி தெரிவிப்பு என்பதாக இந்த செய்தி அமைகிறது. தமிழ் சிங்கள புத்தாண்டுக்கு முன்னர் கடவுச்சீட்டுக்காக காத்திருக்கும் வரிசைகளை இல்லாமலாக்க முடிவு செய்துள்ளதாக குடிவரவு குடியகல்வு துறையின் மூத்த அதிகாரி ஒருவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். தற்போது கடவுச்சீட்டுக்கு நிலவும் பற்றாக்குறையை முன்னே ஆட்சியாளர்களின் நிர்வாக திறமையினமே காரணம் என்றும் அவர் கூறியிருக்கிறார். குடிவரவு மற்றும் குடியகல்வு துறையின் மூத்த அதிகாரி ஒருவர் இது தொடர்பில் கருத்து வெளிப்படுத்தி இருக்கிறார். அவருடைய கருத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது கடவுச்சீட்டு வரிசைகள் ஒரு மாதத்துக்குள் ஒழிக்கப்படும். அடுத்த வாரத்துக்குள் 24 மணி நேர சேவை தொடங்கப்படுவதால் குடியுறவு மற்றும் குடியகல்வு துறையில் உள்ள அனைத்து ஊழியர்களும் பொதுமக்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய இரவும் பகலும் உழைக்க உறுதி பூண்டிருக்கிறார்கள். கடவுச்சீட்டு வழங்குவது குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தில் உள்ள அதன் அனைவரதும் கூட்டு பொறுப்பாகும். தகுதி வாய்ந்த அதிகாரியாக இருப்பதால் நாங்கள் அவ்வாறு செய்ய உறுதியளிப்போம். இப்பிரச்சினை கடந்த கால அரசியல்வாதிகளால் உருவாக்கப்பட்டதே. மீதமுள்ள ஊழியர்களை மட்டுமே கொண்டு 24 மணி நேர சேவை வழங்குவது மிகவும் கடினமான பணியாகும். பல நாட்கள் வரிசையில் காத்திருப்பதன் மூலம் பொதுமக்கள் அனுபவிக்கும் சிரமங்களுக்கு இது பொருந்தாது என்றும் அவரால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.